அகர வரிசைக்கு என் முதல் வணக்கங்கள். அக்னி குலத்தின் வாரிசுகளாகிய உங்களை அனைவரையும் வணங்குகிறேன். தமிழ் அன்னையே, உன் எல்லைகளை காத்த அந்த அக்னி வம்சத்தின் வரலாறு மட்டும் அதிகாரபூர்வ ஏடுகளில் மறைக்கப்பட்டதோ அல்லது மறுக்கப்பட்டதோ, அந்த மௌனத்தை உடைக்கவும் இருண்ட பக்கங்களை திறக்கவும் வீர முழக்கமிட வந்திருக்கிறேன். பூவாளி மறைவாளி புகழ் சம்போர் சிலைவாளி, பாவாளி சுடர்வாளி பகர் சம்பு முனிவாளி, மாவாளி எங்க வன்னியர் பெருந்தமர்வாளி, கோவாளியவர் தனி செங்கோல் வாளி வாழியவே என்று வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன். வன்னியர் குலம் என்பது நேற்றைய வரலாறு அல்ல, அது வேர்கொண்ட வரலாறு. சோழ பேரரசின் போர்க்களங்களில் முத்திரை பதித்தவர்கள் நாம். வன்னி என்றால் நெருப்பு. அந்த அக்னி தமிழர்களின் நிலத்தையும் கலாச்சாரத்தையும் பல நூற்றாண்டுகளாக காத்து வருகிறது. காலத்தால் அழியாத நமது குல பாரம்பரியமும் பண்பாடும் வரலாற்றில் ஒவ்வொரு கல்வெட்டிலும் படைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்தையும் போர்க்கலையையும் இரு கண்களாக கொண்டவர்கள் நாம். நமது சமூகம் வெறும் வாய் ஏந்தியவர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அறிவை ஏந்தியவர்களுக்கும் சொந்தமானது. தமிழ் மொழியின் செழுமைக்கு தங்கள் கவிதைகளாலும் இலக்கியங்களாலும் சிறப்பூட்டியவர்கள் நம் குலத்தினர். ஏழை மாணவர்கள் கல்வி பயில தன் நிலத்தை தானமாக வழங்கிய வள்ளல் சான்றோர்கள் பலர். நீதியை நிலைநாட்டி நம் சமூகத்தை வழிநடத்திய அறிஞர்கள் பலர். எடுத்துக்காட்டாக ஆரணரி கோவிந்த நாயக்கர் மற்றும் மல்லாடி சத்தியலிங்க நாயக்கர் போன்ற பல பேர் நம் சமூகத்தின் பெருமைக்கு சான்றுகள். சுதந்திர போர் என்று வரும்பொழுது வன்னியர்களின் ரத்தம் தீயாய் வெளிப்பட்டது. வெள்ளையனை எதிர்க்க பாளையக்காரர்களாக, காட்டில் வேல் ஏந்திய வீரர்களாக நாம் செய்த தியாகங்கள் எத்தனை! அதிகாரபூர்வ ஏடுகளில் இல்லாத பல வீர தியாகிகளின் ரத்தம் இந்த மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் கலந்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக தென்னாட்டு ஜான்சி ராணி என்று காந்தியடிகளாலும் அன்னையர் திலகம் என்று தியாகிகளாலும் போற்றப்பட்டவர் தான் அஞ்சலை அம்மாள். இவர் நம் சமூகத்தின் பெருமைக்கு சான்று. அந்நிய சக்திக்கு அடிபணியாத அந்த மான உணர்ச்சி தான் நம் குலத்தின் அடையாளம். ஒருவர் கவிஞராக, எழுத்தாளராக, பத்திரிகையாளராக, நம் குலத்தின் விடிவெள்ளியாக, சுதந்திர போராட்ட போராளியாக இந்த வீரமிகு சமூகம் கல்வி என்னும் ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்று கனவு கண்டவர். அவர்தான் விடிவெள்ளி ராஜா ரிஷி அர்த்தநாரீஸ்வர்மா. இவர் நம் சமூகத்தின் ஒளியாக திகழ்ந்தார். அறியாமையை இருளாக கண்டு கல்வி என்னும் ஆயுதத்தை நம் கைகளில் கொடுத்தார். அவர் காட்டிய கல்வி பாதைதான் இன்று நம்மை உலக அரங்கில் அறிவார்ந்த சமுதாயமாக உயர்த்திருக்கிறது. நமது எழுத்தாளர்கள் மட்டுமின்றி நமது கவிஞர்கள், ஓவியர்கள், சிற்பிகள், திரைப்பட கலைஞர்கள் போன்ற பல பேர் நம் குலத்தின் படைப்பாளிகள். எடுத்துக்காட்டாக நடன காசிநாதன், கண்மணி குணசேகரன், புதுமை சிவன், வித்தன், ஆணை முத்து போன்ற பல பேர் நம் குலத்தின் படைப்பாளிகளே. எதிரிகள் அஞ்சும் குலம், தர்மம் காக்கும் குலம். வன்னியர் என்றால் அடிபணியாமை, வன்னியர் என்றால் விட்டு கொடுக்காமை. என் முன்னோர் ஏந்திய வேலின் தீவிரம் என் பேச்சில் இருக்கிறது. அந்த பழமையும் அந்த வீரமும் அந்த தியாகமும் என் நரம்புகளில் ஓடுகிறது. வரலாற்றை தேடி போங்கள். நம் முன்னோர் வாளால் சாதித்ததை நாம் அறிவால் சாதிப்போம். நம் சமூகத்தை உலகறிய செய்வோம். வீரம் சரிந்த வன்னியர் குலம் வாழ்க, ஜம்பு மகரிஷி புகழ் வாழ்க. அர்த்தநாரீஸ்வர்மா அவர்களின் வழியில் அறிவார்ந்த சமுதாயத்தை படைப்போம். நன்றி, வணக்கம்.